கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. நிரஞ்சன் பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏய் ஷியாமளா, நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவனை தேடிச் சென்றாள். வெகு சிரமத்திற்குப் பிறகு அவனை கண்டுபிடித்தாள். அவன் முன்னால் மூச்சு வாங்க நின்றாள். அவன் குழப்பத்துடனும் பதட்டத்துடனும் அவளை நோக்கினான். அவன் பேச ஆரம்பிப்பதற்குள், ஐ எம் சாரி, நான் அவ்வாறு நடந்திருக்கக் கூடாது என்றாள் சரளா. தவறு என்னுடையதுதான் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அவ்விடம் விட்டு நகர ஆரம்பித்தாள். தவறே செய்திருந்தாலும் யாரிடமும் சரளா மன்னிப்பு கேட்டதே இல்லை. அவ்வளவு பிடிவாதமுடையவள். இன்று யாரென்று தெரியாத ஒருவனிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறாள். ஹலோ மேடம், நில்லுங்க என்று குரல் எழுப்பியபடியே அவளை அடைந்தான். மிக அருகில் அவனுடைய வசீகர புன்னகையை பார்த்ததும் சரளா தடுமாறினாள். தீர்க்கமான ஆண்மை ததும்பும் அவனுடைய முகத்தை அவள் தன் கண்களால் புகைப்படம் எடுத்து மனதில் பூட்டி வைத்து கொண்டாள். என்கிட்ட மன்னிப்பு கேட்கவா இவ்வளோ தூரம் மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க? நான் உங்ககிட்ட சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் அப்படி பேசினேன் என்றான். ஏனோ எதுவும் பேச முடியாமல் திணறிய சரளா விரைவாக அவனை கடந்து சென்றாள். ஏங்க, என் பேரு நிரஞ்சன், உங்க பேர் என்ன என்று கேட்டான். பதிலேதும் கூறாமல் விரைவாக நடக்க ஆரம்பித்தாள். உங்க பெயரை சொல்ல மாட்டீங்களா என்றான். காதில் எதுவும் விழுகாததைப் போல் வேகமாக நடந்து போனாள். நிரஞ்சன் புன்னகைத்தவாறே அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். சரளா, ஏண்டி இவ்வளவு நேரம்? எல்லாரும் நமக்காக காத்திருக்காங்க, வா சீக்கிரம் போகலாம் என்று அவளை இழுத்து கொண்டு சென்றாள் ஷியாமளா. யாரிடமும் எதற்காகவும் இறங்கி போகும் குணம் இல்லாத நான் முதலாக அவனிடம் நானாகவே ஏன் இறங்கி போனேன்? நான் கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகளினால் அவன் முகத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு மாற்றம் என்னை ஏன் பாதித்தது? அவனிடம் மன்னிப்பு கேட்க ஏன் என் மனம் தூண்டியது? இவ்வாறு 1000 கேள்விகள் அவள் மனதில் தோன்றி துளைத்தது. அவனது முகத்தில் எப்பொழுதும் தவழும் ஒரு வசீகர புன்னகை அவள் கண்முன் தோன்றியது. அவன் புறம் தன் சிந்தனைகள் அனைத்தும் சுழல்வதை உணர்ந்தாள். இது என்ன மாதிரியான ஒரு தடுமாற்றம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஷியாமளாவிடம் சொன்னால் என்ன நினைப்பாளோ என்ற எண்ணம் தோன்றியது. யாரிடம் பகிர்வது என்று தெரியாமல் குழம்பினாள். அறையை அடையும் வரை இதே நிலைமைதான் சரளாவுக்கு. சரளா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரெசார்ட் வந்துருச்சு, இறங்கலாம் வா என்றாள் ஷியாமளா. அவள் குரல் கேட்ட பின்னரே தன்னிலைக்கு வந்தாள் சரளா. ஒன்னும் இல்ல, வா நாம போகலாம் என்றாள். நீ ஹூக்கர்ஸ் வாக் போனதிலிருந்து ஆளே சரியில்லையே என்று தன் கண்களை சிமிட்டியவாறே கூறினாள் ஷியாமளா. சும்மா வளவலன்னு பேசாத என்று அவளை இழுத்து கொண்டு அறைக்குச் சென்றாள். சரளாவின் மனம் முழுவதும் நிரஞ்சனே நிரம்பியிருந்தான். எப்பொழுதும் தெளிந்த நீரோடையாக இருந்த சரளாவின் மனம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றத்தால் குழம்பி இருந்தது. ஷியாமளா இவளிடம் என்ன பேசினாலும் சிடுசிடுத்தாள். ஷியாமளா சரளாவின் நிலை அறிய முற்பட்டாள். சரளா, உனக்கு என்னடி ஆச்சு? உண்மைய சொல்லு என்றாள். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, போடி என்று தனது படுக்கையில் போய் படுத்து கொண்டாள். நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஏதோ என்னிடம் இருந்து நீ மறைக்கிற. நீ நம்ம நட்பையும் என்னையும் இவ்வளவுதான் மதிக்கிறியா என்று நன்றாக புரிந்துவிட்டது என்றாள் கோபமாக. சரளாவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. வேகமாக அவள் அருகில் சென்று, ஏய் ஷியாமளா, இங்க பாருடி என்று அவளை எழுப்பினாள். ஷியாமளா பிடிவாதமாக கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். பிளீஸ் டி என்று சரளா கெஞ்சினாள். சொல்லு என்றாள் ஷியாமளா. அவனிடம் மன்னிப்பு கேட்டதை கூறினாள். பின்பு தன் மனதில் உள்ள குழப்பத்தையும் ஷியாமளாவிடம் தெளிவாக கூறினாள். என்னது, நீ மன்னிப்பு கேட்டியா என்று ஆச்சரியத்துடன் சரளாவின் கையை கிள்ளி பார்த்தாள். வலிக்குதுடி என்று கத்தினாள் சரளா. சரி சரி என்று சரளாவின் கையை தடவியவாறே, எதுக்குடி இப்படி மனச அழட்டிக்கிற? ஃப்ரீயா விடு என்று அவளை சமாதானப்படுத்தினாள். அவர்கள் இருவருக்கும் பிடித்த இளையராஜா பாடலை
தன் கைபேசியில் போட்டுவிட்டாள் ஷியாமளா. ஏனோ ராஜா சார் பாடல்களை கேட்டாலே மனதில் உள்ள பாரம், குழப்பம் அனைத்தும் ஓடிவிடும். இருவரும் தங்களை மறந்து பாட்டில் மூழ்கினர். சரளா தன் மனம் லேசாவதை உணர்ந்தாள். இருவரும் அப்படியே உறங்கிப் போயினர். மறுநாள் காலையில் ஒருவித புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டாள் சரளா. ஷியாமளா அங்குள்ள தன் உறவினர் வீட்டிற்கு செல்ல இருந்ததால் சரளா மட்டும் அனைவருடனும் அன்று பைன்காட்டு பகுதிக்குச் சென்றாள். வானை முட்டும் பைன் மரங்கள் பார்க்கவே ரம்மியமாக இருந்தது. அவ்விடம் குளுமையாகவும் இருந்தது. மேலும் மாசில்லாத தூய காற்று எங்கும் நிரம்பி இருந்தது. அந்த பைன் மரங்களின் ஊடே சூரியன் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். சரளா அந்த ரம்யமான சூழ்நிலையில் லயித்து போனாள். ஷியாமளா கூட இல்லாததால் தனியாக சுற்றித் திரிந்தாள். அந்த பைன்மர காட்டில் இலைகள் உதிர்ந்து தரையின் மீது ஒரு விரிப்பாக காட்சியளித்தது. "பாத்து போங்க, இங்க நிறைய இடம் சறுக்கலா இருக்கு" என்று ஒரு குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சரளா. தன்னையும் அறியாமல் "நிரஞ்சன்" என்று கூறியவள் துணுக்குற்று அமைதியானாள். "ஓ, என் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவ்வளவு ஆழமா நான் உங்க நனவுல பதிஞ்சாச்சா?" என்றான் குறும்பாக. சரளா முறைத்தபடியே நடக்கலானாள். வேகமாக அவள் முன்னால் சென்ற நிரஞ்சன், "கோவப்படாதீங்க, சும்மாதான் சொன்னேன்" என்றான். சரளா பதில் எதுவும் சொல்லாமல் நின்றாள். திடீரென்று சரளா அவனிடம், "நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்ல. முதல் முறையா உங்ககிட்ட சுயவிளக்கம் கூறி மன்னிப்பு கேட்டேன். ஏன்னு தெரியல, உங்க முகம் மாறுதல் என்ன பாதிச்சிருச்சு" என்றாள். "எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று ஒரே போடாக போட்டாள். அவனுக்கு பிடித்தம் இருக்கிறதா இல்லையா என்று கூட அவள் கேட்கவில்லை. அடுத்து என்ன நடந்தது? இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.